முதுகுவலி இருக்கிறவங்களுக்கு சிம்பிளாக குவிக்காக ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு பேக் பெயின் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு தரையில் வந்து ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க, மல்லாக்கு படுத்துக்கோங்க. பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். 2 காலு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. 2 கை ஸ்ட்ரைட்டாக சைடுவேஸாக வச்சுக்கோங்க. பாடி பொசிஷன் கரெக்டாக வந்த உடனே ஒரு கால் ஃபஸ்ட்டு ரைட் லெக்கு தரையிலேருந்து 45 டிகிரிஸ் ஃபுல்லாக தூக்கக்கூடாது. 45 டிகிரிஸ் மேலே தூக்கிட்டு கீழே இருக்குங்க. அப்படி ஒரு 15 வாட்டி ரிப்பீட் பண்ணுங்கள். உங்களால் 15 வாட்டி பண்ண முடியலன்னா எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடட் லெக்கு தரையிலேருந்து திருப்பி 45 டிகிரிஸ் மேலே தூக்கி கீழே இறக்கி வச்சுக்கோங்க. இப்படி உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுக்கடுத்து 2வது எக்ஸசைஸ் சைடுக்கு ஒர்க்களிச்சு படுத்துக்கோங்க. கால் மேலே கால் வரும். கை வந்து உங்கள் செஸ்ட்டுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க சப்போர்ட்டுக்காக. இப்போ மேலே இருக்கிற கால் வந்து தரையிலேருந்து 45 டிகிரிஸ் பாதியாக தூக்கி கீழே இருக்குங்க. அதே மாதிரி 15 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிவிடுங்க. இப்போ ஆப்போசிட் சைடு திரும்பி படுத்து 2வது காலை கூட அதே மாதிரி தரையிலேருந்து 45 டிகிரிஸ் பாதியாக மேலே தூக்கி கீழே இறக்கிடுங்க. இந்த ரிப்பிட்டேஷன் உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அத்தனை வாட்டி பண்ணலாம். இப்போ 3வது எக்ஸசைஸ் வயிறு வலியாக அப்படின்னா குப்புறமாக படுத்துட்டு 2 கை 2 கால் பெருமாளுக்கு சாஷ்டாங்கம் பண்ணுற மாதிரி ஸ்டிஃபாக வச்சுக்கோங்க. ஒரே டைம்லேயே வந்து 2 பாதத்தையும் 2 கையும் தரையிலேருந்து 1 இன்ச்சு மேலே தூக்கி கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு டக்குன்னு திருப்பி கீழே இறக்கிடுங்க. அப்படி உங்களால் எத்தனை ரிப்பிட்டேஷன் பண்ண முடியுமோ மெதுவாக பண்ணுங்கள். ஈச் எக்ஸசைஸ் 15 டைம்ஸ் பண்ணுங்கள். ஸ்லோலி கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.